இன்றைக்கு நாங்கள் பல சவால்களுக்கு மத்தியில் தனித்து ஆதரவுகள் எப்படி இருந்தாலும் ஒரு சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறபடியால் இதுதான் சரி என்ற ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்கு. அதெல்லாம் தமிழரசு கட்சியும் ஏக்கிய ராஜ்ய யாப்பை இன்றைக்கு நிராகரிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா நாங்கள் நிராகரிக்கிறபடியா சரியான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் நாங்கள் பிழையான தரப்புகளோட முழுமையாக சங்கமிச்சிட்டோம் என்றால் இது சரி என்றதிலேயே சந்தேகம் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலை எடுங்கோ, பொது வேட்பாளர் பொது சின்னம் சங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சேர்ந்து நின்றவன். அப்போ சிவில் அமைப்புகள் தலைமை தாங்கினது, எங்களுடையும் கதைச்சவை. இப்போ நாங்கள் அவையிட்ட கேட்டுறாங்க, நீங்கள் எழுத்து மூலம் இந்த நிபந்தனைகள் பின்பற்றப்படும் வேண்டும், சங்கு சின்னம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வெளியாக்களுக்கு போக மாட்டாது என்றும், உங்களோட கொள்கையில இருந்து அவை விலக மாட்டினம் என்றும் எழுத்து மூலம் எங்களுக்கு தர முடியுமா என்று கேட்டிருந்தோம். நாங்கள் அவை சொன்ன பதில் இல்லையாண்டு. ஒரு கதைக்கு நாங்கள் அன்றைக்கு தீர்க்கமாக ஆராயாமல் அந்த பொது வேட்பாளருக்கு பின்னுக்கு போயிருந்தால் இன்றைக்கு சங்கு சின்னம் எங்க நிற்குது, ஒரு தனிப்பட்ட சின்னமாக மாறிட்டுது. அப்போ அன்றைக்கு அந்த பொது வேட்பாளருக்கு பின்னுக்கு இருந்த தரப்புகள் இந்த சங்கு சின்னம் தனிச்சின்னமாக மாறினது பிழையண்டோ அல்லது தனிச்சின்னமாக்கினவர்கள் பிழையண்டோ அவைய மக்கள் நிராகரிக்க வேண்டுமென்றோ ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சினமா? இல்லையே. அப்போ நாங்கள் வெறும் கோஷங்களை நம்பியும் வார்த்தைகளை நம்பியும் சரியான நிலைப்பாடுகளை கைவிடையலாது. என்னன்னா நாங்கள் இனத்துக்கான சில அரசியலை தான் செய்கிறோம். 2009 முதல் தேசிய தலைவர் பிரபாகரன் இருந்தார். அவர் காத்திரமான முறையில் வாக்குறுதிகளை தந்தார், சேர்ந்து செயற்பட்டார். ஆகவே எதிர்காலத்திலும் அப்படி நம்பகமான முறையில் நகர்வுகள் எடுக்கப்பட்டால் நாங்கள் எப்போவுமே ஒற்றுமைக்கு எதிரான தரப்புகள் இல்லை. ஆனால் அந்த நகர்வுகள் நம்பகமாக இருக்கணும். அந்த சங்கு தரப்போட நாங்களும் போய் கதைச்சினாங்க. அப்போ நாங்கள் சில கோரிக்கைகளை முன் வச்சனாங்க. அவை சொல்லிச்சினோம் தங்களால் அதுக்கு உத்தரவாதம் தரையலாது. அப்போ உத்தரவாதம் தரப்பட முடியாத அல்லது நம்ப முடியாத உத்தரவாதங்களை நாங்கள் நம்பிக்கொண்டு மிஞ்சி இருக்கிற சில தீர்க்கமான விடயங்களையும் நாங்கள் இழந்துடக்கூடாது என்று